ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னதுன்னா க்ளோயிங் ஸ்டிக். இதை வந்து நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் வந்தது. இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ளோயிங் ஸ்டிக்கை வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா, இன்கேஸ் என்றைக்காவது நம்ம வீட்டில் கரண்ட்டு ஏதாவது ஆஃப் ஆச்சுன்னா எமர்ஜென்சிக்காக இந்த க்ளோயிங் ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸு என்னதுன்னா 500 ருபீஸ். நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த க்ளோயிங் ஸ்டிக் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த க்ளோயிங் ஸ்டிக் வந்து ரேடியம் அப்படின்ற ஒரு கெமிக்கலால் செய்யப்படுது. அதனால் இந்த க்ளோயிங் ஸ்டிக்கை வச்சு அண்டர் 3 இயர்ஸ் சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடக்கூடாது. இந்த க்ளோயிங் ஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டப்பாவில் வந்து இருக்குது. இது நிறைய இந்த டேப் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ளே பிரிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டரை வச்சு நம்ம ஒன்றோட ஒன்று எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி டிசைனாக நம்ம செய்யலாம். ரவுண்ட் ஷேப்பு, முக்கோண ஷேப்பு, அந்த மாதிரி நம்ம நிறைய விதமான செய்யலாம் ஷேப்பாக. அதுக்காக தான் அந்த கனெக்டரு. அதை நம்ம வச்சு அப்புறமா ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த க்ளோயிங் ஸ்டிக் இதை பாருங்க, நிறைய கலரில் இருக்குது, எல்லா விதமான கலர்லேயும் இருக்குது. கிட்ட இருக்குது இந்த க்ளோயிங் ஸ்டிக்கு. இந்த க்ளோயிங் ஸ்டிக் வந்து இப்போ வந்து உள்ளே வந்து ஒன்று உடஞ்சிருக்கு. அதை நம்ம எடுத்து இப்போது அதை நம்ம லைட் எரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எரியுது லைட்டு. இது நம்ம இப்போ உடச்சி பார்க்கலாம் எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த க்ளோயிங் ஸ்டிக்கோட கான்செப்ட் வந்து என்னதுன்னா, இது வந்து பகலில் வந்து வெளிச்சத்தை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ராத்திரியில் வந்து நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அதனால தான் இதுக்கு பேர் க்ளோயிங் ஸ்டிக்கு. இதை வந்து 1, 2 அந்த மாதிரி தான் நம்ம இப்போ உடச்சி இதை லைட் எரிய வச்சோம். இப்போ நம்ம ஒரு 10 கிட்ட லைட்டு எல்லாத்தையுமே உடச்சி இப்போ நம்ம லைட் எரிய வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு 20 கிட்ட எடுத்து எல்லாத்தையுமே உடச்சிட்டேன். இருட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த க்ளோயிங் ஸ்டிக்கெல்லாம் நம்ம வந்து அந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம வித்தியாசமாக நிறைய செய்ய போகிறோம். இந்த க்ளோயிங் அந்த கனெக்டரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அது வந்து 2 பக்கத்துலேயும் வந்து அந்த க்ளோயிங் ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். இதோ இருக்குது பாருங்கள். இது ஒன்று எடுத்துகிட்டு இப்படி ஒன்று சொருவிட்டு ஒன்று இப்படி சொருவிட்டா இது வந்து அப்படியே நம்ம லைனாக நிறைய சொருவி கூட நம்ம ஸ்டிக்கு மாதிரிலாம் செஞ்சு நம்ம அதை வச்சு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி சொருகிட்டு இப்போ ஒன்று அங்கே வச்சு நம்ம அங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டா அது ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு 10 இல்லைனா ஒரு 20 கிட்ட தான் நம்ம உடச்சிருப்போம். இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் நம்ம உடச்சி நம்ம வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸ்டிக்மேன்லாம் பார்த்துருப்பீங்க பொம்மை படம், அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு அனிமேஷன் மாதிரி நாங்கள் இப்போ ஒன்று பண்ண போகிறோம். அது நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் க்ளோயிங் ஸ்டிக்கை வந்து நம்ம பெண்ட் பண்ணி இது மாதிரி நம்ம லைட்டை வர வச்சுக்கலாம். லைட்டு நல்லா க்ளோ ஆகுது பாருங்கள், எப்படி ஒவ்வொரு கலரும் எப்படி தனித்தனியாக தெரியுது பாருங்கள், நல்லா க்ளோ ஆகுது. எல்லா இடத்துலையும் உடையுது, உள்ள கண்ணாடி மாதிரி இருக்க முடியுது. இப்போ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஸ்டிக்மேன் காம்படிஷன் வரப்போகுது. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்களும் வரும். நன்றி.